بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد அன்புக்கினிய எனதருமை சகோதர சகோதரிகளே, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியில் தாருல் இல்ம் இஸ்லாமிக் சென்டர் மற்றும் மஸ்ஜித் உஸ்மான் பின் அஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு பள்ளிவாசல் இயங்கிட்டு இருக்குது. இந்த பள்ளிவாசலை பற்றி நமக்கு தெரியும். இதற்கு முன்னரே நாம் நிறைய காணொளிகளை பதிவு செஞ்சுருப்போம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையினால் நிறைய பேர் இந்த பள்ளிவாசலுக்கு உதவி செய்து இந்த பள்ளிவாசல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மிக சிறப்பாக இயங்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. தொழுகையும் தாண்டி பல வகுப்புகள் நடந்துட்டு இருக்குது. தராவீஹ் தொழுகை நடக்குது, ஜும்ஆ தொழுகை நடக்குது. அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு மிக பெரும் உதவியாக இந்த பள்ளிவாசல் அமைந்திருக்கின்றதை நாம் பார்க்க முடியுது. அல்ஹம்துலில்லாஹ், இதனுடைய தரைத்தளத்தில் இதெல்லாம் இயங்கிட்டு இருக்குது. இந்த பள்ளிவாசலுடைய முதல் தளத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஸ்கூல், ஒரு இஸ்லாமிக் ஸ்கூல் இயங்கிட்டு இருக்குது. அந்த ஸ்கூலோட பேர் இப்னு அப்பாஸ் இஸ்லாமிக் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்கூலுடைய நோக்கம் என்னென்னா, 2011 அது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் எப்படியாவது மார்க்க கல்வியும் உலக கல்வியும் சேர்த்து கொடுக்கணும், குர்ஆனிய கல்வியும் சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தோடு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தற்காலிகமாக இந்த பள்ளிவாசலுடைய முதல் தளத்தில் அந்த ஸ்கூல் இயங்கிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த ஸ்கூலில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக மாணவர்கள் ஹிஃபுல் பிரிவில் பகுதி நேரத்தில் அவங்க ஓதிட்டுருக்கிறாங்க, குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்கிறது ஒரு சிறப்பான அம்சம். இப்போ இந்த காணொலியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா, இரண்டாவது தளத்தில் செகண்ட் ஃப்ளோரில் என்ன நடந்துகிட்ருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் அல் இஸ்லாஹ் பெண்கள் இஸ்லாமிய கல்லூரின்னு ஒரு கல்லூரியை அடுத்த கட்ட கல்வி பணியாக இந்த ஜமாத்தினர்கள் தொடங்கினாங்க. அது 2025 தொடங்கிட்டாங்க. அதற்கும் நாம் ஒரு காணொலி பதிவு செஞ்சோம். நிறைய பேர் அதற்கு உதவி செய்திருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அருள் செய்யட்டும். அதனுடைய இறுதிக்கட்ட பணி நடந்துகிட்ருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா அதற்கு தேவைப்படுது அந்த 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 பணியை பூர்த்தி செய்வதற்கு. அதனால் இன்ஷா அல்லாஹ் அந்த ரமதான் மாதத்தினுடைய முடிவில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையில் நிறைய நம்மளுடைய சதக்காக்களை, சதக்கத்துல் ஜாரியாவை நாம் இந்த கல்வி பணிக்காக நாம் செலவழிப்போம். நம்முடைய மரணத்துக்கு பிறகும் இது பெரிய ஒரு வாய்ப்பை நமக்கு, நிறைய நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக அமையும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இதில் பங்கு பிரிச்சிருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், ஒரு ஆளுக்கு 5000 ரூபா கொடுக்குறதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் கொடுத்தா இன்ஷா அல்லாஹ் இந்த தொகையை நாம் அடைஞ்சிட முடியும். அதே மாதிரி ஒரு ஆளுக்கு 2500 கொடுக்குறதாக இருந்தால் 400 பேர் கொடுத்தா நாம் இந்த 10 லட்ச ரூபா அடைந்திட முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு பங்கையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த ரமதான் மாதத்தில் நிறைய மக்கள் சதக்கா கொடுக்க வேண்டும், சதக்கத்துல் ஜாரியா செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருப்பீங்க. அல்லாஹ்வுக்காக இந்த ஒரு நிறுவனத்துக்கு, இந்த ஒரு பணிக்காக நீங்கள் கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதன் வழியாக நிறைய பேருக்கு கல்வியை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான வசதி வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதற்கான நன்மையை கூலியையும் நமக்கு முழுமையாக தருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நன்மைகளை ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.